எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவேன். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேர்களாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2290வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நாம் மிக முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய ஆவிகள் அழிக்கப்படும்படியாக காலை மன்னா நேரலாகி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சபைகளுக்காக யுத்தம் பண்ண வேண்டும்படியாக. சோத்திரம். 2290வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது, அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது உங்க உபத்திரவம். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? அதி சீக்கிரத்தில் உங்க மேல இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் நீங்க போகிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. ஒரு வேத பகுதி வாசிக்கணுமாய் கேளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்திலே நம்ம மேல இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் சீக்கிரத்திலே மாறப்போகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஏன் நம்ம மேல இருக்கிற சில லேசான உபத்திரவங்கள்லாம் நம்மை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கும். சில நேரங்களில் நம்மளை வேதனைப்படுத்தும், சஞ்சலப்படுத்தும், ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கும் உபத்திரவங்கள். ஆண்டு சொல்றாரு, அது சீக்கிரத்துல இந்த உபத்திரம் எல்லாம் மறைஞ்சிரும், உன்னை விட்டு விளைகிறோம் அப்படின்னு ஆண்டு சொல்றார். ஒருவேளை உங்க குடும்பத்தை குறித்து குடும்பத்தை குறித்து நீங்க உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லி ஒரு உபத்திரவம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கலாம். அல்லது பார்க்கும்போது பிள்ளைகளை குறித்தோ குடும்பத்தில் உள்ள மற்ற காரியங்களை குறித்தோ நம்ம சில காரியங்கள் உபத்திரப்படுத்திக் கொண்டே இருக்கும். வெளியே தெரியாது, வெளி பார்வைக்கு நல்லவர்களாகவே காணப்படுவோம். ஆனால் நமக்குள்ள இந்த உபத்திரங்கள் இருந்து கொண்டு நம்மை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அது உபத்திரவம் லேசான உபத்திரவம் தான், ஆனா அது ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நல்ல கவனிங்க, நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல திறமசாலியா இருப்பீங்க, ஆனா உங்க படித்த படிப்புக்கேற்ற நல்ல உத்தியோகம் உங்களுக்கு வராம இருக்கலாம். அல்லது நீங்க ஒரு நல்ல அரசாங்க வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம், நல்ல வாழ்க்கை துணைக்காக நீங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா இவைகள்லாம் அந்தந்த காரியத்தில் நடவாதபடியினால இந்த உபத்திரவங்கள் நம்ம உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கும். இதுக்கு பேரு லேசான உபத்திரவம் தான். இந்த சின்ன உபத்திரவம் தான் இவ்வளவு பெரிய மனிதனை சின்ன ஆக்கி கொண்டிருக்கும். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லேசான அதி சீக்கிரத்துல இந்த உபத்திரம்லாம் மாறி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில உபத்திரவப்பட்டாங்க. ஐயா, சின்ன உபத்திரவம் தான், சந்ததியாக உபத்திரப்பட்டாங்க. ஆண்டவர் பார்த்திருந்தாரா? இவங்க விடுகிற எல்லா பெருமூச்சுகள் தேவ சன்னிதானத்துக்கு போய் எட்டினது. ஆண்டவர் மேல இருந்த அந்த சிறிய உபத்திரவத்தை, லேசான உபத்திரவத்தை அவர் மாற்றினார். அல்லேலூயா. நீங்க யாருக்குமே தெரியாம சில காரியங்கள்ல நீங்க உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அது உபத்திரம் மாறப்போகிறது, உங்க குடும்பத்தை விட்டு விலக போகிறது. ஆமென். சோத்ரா. ஒருவேளை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் நினைக்கிறான், நான் வெளியே தெரியாது உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் ஊழியத்தின் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக, சில காரியங்கள் மூலமாக உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன்.
இந்த உபத்திரம் என்னைக்கு நீங்க போகிறது? அது சீக்கிரத்தில் நீங்க போகிறது. உங்க மேல நீங்க எந்த காரியத்தை குறித்து உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறோ அந்த உபத்திரம் அது சீக்கிரத்தில் நீங்க போகிறது. அல்லேலூயா. ஐயா, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் சீக்கிரத்திலே கொடுக்க போகிறார். பைபிள் எத்தனையோ பேர் உபத்திரப்பட்டாங்க. யோபு உபத்திரப்பட்டார். ஆண்டவர் லேசான உபத்திரத்தை மாற்றி அமைச்சார். இன்னைக்கு கூட வந்து செய்தியை கேட்கிற நீங்க கூட அநேக காரியங்களை உபத்திரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். யாருக்கும் நம்ம பண்ற உபத்திரம் தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, கூட இருக்கிற ஆராதிக்க சக விசுவாசிகளுக்கு தெரியாது, ஏன் நடத்த ஊழியக்காரன் கூட தெரியாது சொல்லி நீங்க சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லா உபத்திரங்களும் அதி சீக்கிரத்தில் முடிய போகிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொன்ன வார்த்தை சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று நம்புகிறேன். அப்படியே நடக்கும். ஏன்னா இது பூரா லேசான உபத்திரம் தான். அது சீக்கிரத்தில் விளைகிறோம். சந்தோஷமா இருப்பீர்கள். ஜோமனமா அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவர் எங்க எல்லாரும் உபத்திரமும் அது சீக்கிரத்தில் நீங்க போறதற்காக சோத்திரம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.